இன்னைக்கு சட்டப்பேரவையில் நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா ஒரு பக்காவான பொலிட்டிக்கல் மூவியில் இருக்கக்கூடிய கிளைமேக்ஸ் த்ரில்லர் காட்சி மாதிரி தான் இருந்தது. இன்னைக்கு நாள் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்பவே முக்கியமான நாள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தமிழக வரலாற்றில் இந்த மாதிரி தொங்கு சட்டசபை அமைஞ்சு ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னா அதுக்கு எந்தெந்த மாதிரி நெருக்கடிலாம் வரும், அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷம் வரலாற்றில் வந்து யாருமே பார்த்ததில்லை. அப்படின்றப்போ இதை வந்து முதல் டைம் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓ, தொங்கு சட்டசபைனா இப்படி தான் இருக்குமா, ஒரு கட்சி மெஜாரிட்டி வரல அப்படின்னா இந்த அளவுக்கு அவங்க வந்து ஆபத்து எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா, ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா, எதிர்கட்சிகளாக சப்போர்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இந்த மாதிரி எக்கச்சக்க டிஸ்டன்ட்னு இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. கடந்த 75 வருஷத்தை வரைக்கும் மட்டும் சொல்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு முக்கியமான நாள். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தா அந்த 118 மேஜிக் நம்பர்ன்றது கிடைக்கல. ஸோ அதனால் எதிர்கட்சியான டிஎம்கே அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் இவங்க எல்லாமே வந்து சப்போர்ட் கொடுத்து ஆட்சிக்கு வந்து இப்போ வந்துட்டாங்க. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்றது நடைபெறும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா ஜெயிச்சதுனா மட்டும்தான் அவங்களால அடுத்த 5 வருஷத்தை வந்து நிம்மதியாக வாழ முடியும். எந்த ஒரு கட்சியோட ஒரு சப்போர்ட்டும் வந்து அவங்களுக்கு தேவைப்படாது. அதனால் வந்து இன்னைக்கு வந்து அதுதான் நடந்தது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்டாக. இன்னைக்கு வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த சட்டப்பேரவையில் நடந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நடந்த ஒரு ஆச்சரியமான விஷயம்லாம் நிறையவே நடந்தது. குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய பஞ்சாயத்துன்றது அவ்வளோ எல்லாருமே வந்து என்னடா இப்படிலாம் நடக்குது, ஒரு கட்சிக்குள்ளே இப்படி முன்னாடி அடிச்சுக்கிறாங்க, பாதி பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க பாதி பேர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வரலாற்றில் நடந்ததே கிடையாது. இந்த மாதிரிலாம் ஒரு கட்சிக்காரங்களே 2 டீமாக போனதெல்லாமே. ஸோ அதன் அடிப்படையில் அந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அப்புறம் தாவேக்காலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்ச இந்த வெற்றி அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவமானது அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அப்புறம் எதிர்கட்சி தலைவரான டிஎம்கேல பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட தரப்பு வந்து பாதியிலேயே வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அதாவது ஓட்டு என்றதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வெளிநடப்பு பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த சுவாரஸ்யமான வாக்குவாதங்கள் இது எல்லாத்த பற்றியுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் தான் வீடியோ வரும். ரொம்பலாம் வளவலன்னு பேசி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. நீங்கள் என்ன வாய்ஸ் ஃபார் மீ கேங் கூட ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போவே வாய்ஸ் ஃபார் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாய்ஸ் ஃபார் மீ கேங் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 1250 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலியாக மாற்றிடுங்க. வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மை அறிய வாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாலே போயிடலாம். டேட்டானா ஒன்றும் இல்லை, மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சட்டப்பேரவையில் கூடின எம்எல்ஏக்களில் வந்து எவ்வளோ பேர் வாக்களித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 171 பேர் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. ஓகேவா, டிஎம்கே தரப்பு வந்து வாக்களிக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ மிச்சம் இருந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா 171 பேர். இதில் தாவேக்காக்கு ஆதரவாக எவ்வளோ பேர் ஓட் பண்ணாங்க அப்படின்னா 144 பேர். ஸோ அதனால் டிவிகே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக ஆட்சியை கொண்டு போகிறாங்க. ஆனால் எல்லா வழியும் வந்து கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. அவங்களும் டேரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகி அவங்க ஆட்சியை அமைப்பாங்க. ஓகே, சரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து அகெயின்ஸ்டாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 22 எம்எல்ஏக்கள் வந்து அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. ஏடிஎம்கே சைடில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த டிஎம்கேவோட கூட்டணியில் இருந்த ஒரு சில கட்சிகள்லாம் இருந்தாங்க. அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நடுநிலைமைக்கு போயிட்டாங்க. அப்புறம் பிஜேபியில் இருந்தவங்கலாம் நடுநிலைமைக்கு போயிட்டாங்க. அப்புறம் அமமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதாவது டிடிவி தினகரன் அவர்களோட கட்சியில இருந்த காமராஜர்ன்ற ஒரு எம்எல்ஏ வந்து டிவிகேக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணாரு. இது என்னாச்சு அப்படின்னா தினகரன் வந்து நேற்று என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த மாதிரி எங்கள் கட்சி எம்எல்ஏ வந்து நாங்கள் கட்சியிலேருந்து நீக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தமிழ மக்களே கைவிட மாட்டார் தளபதி, என்னை மட்டும் கைவிட்டுருவாரா, நான் வந்து அவர் எனக்கு உதவி பண்ணுவான்ற நம்பிக்கையில் நான் அவருக்கு ஆதரவு தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். யார்? அமமுக கட்சி எம்எல்ஏ இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணி அவரோட ஓட்டு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. ஓகே, 22 பேர் அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கருத்து தெரிவிச்சு, அதாவது ஓட்டுக்கு வந்து நாங்கள் கிடையாது, சப்போர்ட் கிடையாது, நாங்கள் அகைன்ஸ்டாக இருக்கோம், நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து எங்களுக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் எதிர்கருத்து தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஓட்டை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அடுத்து நடுநிலையாக வந்து ஒரு 5 எம்எல்ஏக்கள் வந்து இருந்துருந்தாங்க. வீடியோ இன்னும் இதோட முடியல. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இனிமேல் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே நடக்க போகுது. இந்த 22 பேர் எதிர்த்தாங்க இல்லையா, அப்புறம் நடுநிலைமையாக இருந்த அந்த 5 பேர், மொத்தம் ஒரு 27 பேர் இருக்காங்க. இவங்களோட வியூகம் மற்றும் வெளிநடப்பு செஞ்சக்கூடிய டிஎம்கே கட்சி தரப்பினரோட எம்எல்ஏக்கள் இவங்களோட வியூகம் எல்லாமே இந்த டிவிகே கட்சிக்கு அகைன்ஸ்டாக எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்றதான் ஒரு முக்கியமான கொஸ்டின்.
ஃபர்ஸ்ட் காலையில் சபை ஆரம்பித்தது 9:30 மணிக்கு ஆரம்பிச்சது. அப்போலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாக்குவாதம் அப்படின்றது மாறி மாறி போயிட்டு இருந்தது. டிவிகே கட்சிக்காக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த டிவிகே தரப்புலேருந்து ஒவ்வொரு சப்போர்ட் பண்ணக்கூடிய எம்எல்ஏக்களும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பேசவே விடக்கூடாது, டைரெக்டாக அவங்களோட வாக்கெடுப்பு என்னவோ அதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஏடிஎம்கே சைடில் இருந்து ஒரு சில கட்சி எம்எல்ஏக்களும் டிஎம்கே எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து சபாநாயகர் இல்லை அதுக்கு வந்து அனுமதி இருக்குது, அவங்க இதுக்கு முன்னாடிலாம் பண்ணல அப்படின்னா இந்த டைம் வந்து பண்ணலாம், முன்னாடி பண்ணலை இந்த டைம் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது, நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சம்திங் வாக்குவாதெல்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கான்வர்சேஷன் எல்லாமே போயிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு குற்றம் குறை சப்போர்ட் பண்ணுறது இது எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ஓட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி டிஎம்கே கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து நடக்கிறது எதுவுமே ஃப்ரீ கிடையாது, மக்களுக்கு ஆதரவாக எங்கேயுமே எதுவுமே நடக்கிற மாதிரி தெரில, அதனால் நாங்கள் வந்து இந்த அவையை விட்டு வெளியில் போயிடுறோம் அப்படின்ற மாதிரி வாக் அவுட் பண்ணிட்டாங்க. டிஎம்கே தரப்புலேருந்து அவங்க சொல்லிட்டே வெளில போனாங்க, என்னன்னா நாங்கள் வெளிநடப்பு போகிறனால ஒன்றும் நீங்கள் தோக்க போகிறது கிடையாது, எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க போகிறது உறுதி தான், மக்களோட தேவையெல்லாம் பார்த்து பூர்த்தி பண்ணி நல்லபடியாக ஆட்சியை நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே அவங்க வந்து வெளியில் போனாங்க. மக்களோட ஜனநாயகம் வந்து காக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே வெளியில் போனாங்க. அதுதான் ஹைலைட்டு. அடுத்து சட்டப்பேரவையில் நடந்த வாக்குவாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வாக்குவாதம் நடக்குதுனாலே அதில் வந்து டைலாக் வந்து பஞ்சமே இருக்காது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து எக்கச்சக்க டைலாக் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதன் அடிப்படையில் இன்றைக்கி டிவிகே தரப்புலேருந்து கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து 144 ஃபீட்டு ஜெயிச்சது அப்படின்றது வந்து எங்களோட வெற்றி கிடையாது, மக்களோட வெற்றி, இனிமேல் யாரோட மிரட்டலுக்கும் நாங்கள் அடிபணிச்சு போக மாட்டோம், மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஆட்சியை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா இந்த வாக்கெடுப்பு வந்து ஒரு கண் தொடைப்பு மாதிரி தான், இது வந்து முறையாக நடக்கலை, அதனால் வந்து நாங்கள் வந்து இதுக்கு ஆதரிக்கலை அப்படின்ற மாதிரி எப்பயும் போல் அவங்க எதிர்கருத்தை தெரிவித்தாங்க. நடுநிலைமையாக வச்சு 5 எம்எல்ஏக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எப்பயும் மக்கள் பக்கம் தான் நிற்போம், இவங்க வந்து இவங்களோட அரசியல் பிரச்சனையை வந்து நடுவில் இன்வால்வ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க, எங்களுக்கு வந்து மக்களோடு நிற்கிறது மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம், அதனால தான் நாங்கள் நடுநிலையாக போயிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க கருத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த வாக்கெடுப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சியினரை சேர்ந்த தலைவர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிட்டு இருந்தாங்க, அதில் வந்து ஆதரிக்கிறோமா இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்தை வந்து முன் வச்சுட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் தேமுதிக தலைவரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா டிவிகே கட்சி வந்து இந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து காசு கொடுத்து வாங்க பார்க்குறாங்க, அதாவது குதிரை பேரம் வந்து பேசுகிறாங்க, எம்எல்ஏக்களை வந்து போய் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட பேரம் பேசி அந்த கட்சி எம்எல்ஏக்களை வந்து வேற கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தான் பக்கம் இழுக்கிறதுக்காக இந்த மாதிரி பேரம் பேசுகிற வேலையெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றத்தை வந்து டிவிகே கட்சி மேலே சுமத்தியிருந்தாங்க. அதுக்கடுத்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி அவங்க பேசினாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டிவிக்கு வந்து 4 நாள் ஆச்சு, அவங்க வந்து நல்லபடியாக ஆட்சி பண்ணிருக்காங்க, ஒயின் ஷாப் எல்லாமே நிறைய இடத்துல மூடுறதுக்கு உத்தரவு போட்டாங்க, தருமபுரி தான் அவங்க போட்டியிட்ட எம்எல்ஏ தொகுதி, ஸோ அந்த தொகுதியில் கூட வந்து ஒரு 3 ஒயின் ஷாப்லாம் மூடிட்டாங்க, நான் வந்து இது ரொம்பவே வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த ஸ்குவாட்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அதையும் வந்து வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக பேசிட்டு கடைசியில் எங்களுக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி நாங்கள் நடுநிலைமையாக போயிடறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ஏடிஎம்கே தரப்புலேருந்து ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு ஒரு கட்சின்றதுன்னா அதில் பிரச்சனை அப்படின்றது இருக்க தான் செய்யும், ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துலேயும் நடந்துகிட்டு இருக்கு, 2 கேங்காக பிரிஞ்சிருக்கோம், அதில் வந்து எங்களோட கருத்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி டிவிகேக்கு ஆதரிக்கக்கூடாது, எப்படி வந்து அவங்க வந்து ஆதரிக்கலாம், நாங்கள் எல்லாத்தோட நிலைப்பாடு என்னன்னா ஆதரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரோட கருத்தை சொல்லி முடிச்சுட்டு உட்காந்துட்டாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசலன்னு சொல்லி பேர் கொடுத்துருக்காரு போல, சபாநாயகர் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏடிஎம்கே கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல அந்த 17 எம்எல்ஏக்கள் எடப்பாடி சார்ந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு எல்லாத்துக்குமே கோவம் வந்துருச்சு. எப்படி ஒரு கட்சி சார்ந்த ஒரு தலைவர் தானே பேசணும்னு சொல்லியிருக்காங்க, எஸ்பி வேலுமணி அவர்கள் எங்கள் கட்சியோட தலைவரே கிடையாது, எடப்பாடி தான் எங்களோட கட்சியோட தலைவர், அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அவரை அனுமதிக்கலாம் அப்படின்ற மாதிரி வாக்குவாதெல்லாம் போயிட்டு இருந்தது. சபாநாயகர் வந்து அதெல்லாம் பேசி அப்போ அவர் சொல்கிறாரு சொல்ல யாரும் கேட்கல, இருந்தாலும் கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் பண்ணி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர் சைடில் இருக்கக்கூடிய ஒரு 30 எம்எல்ஏக்கள் வந்து நாங்கள் டிவிகேக்கு ஆதரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து டிவிகேக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. மித்த கூட்டணி கட்சியோட சப்போர்ட்டை விட அந்த 10 சீட்டோட இந்த ஏடிஎம்கேலேருந்து வந்த எம்எல்ஏக்களோட சப்போர்ட்டு தான் வந்து டிவிகேவோட எப்படின்னா ஒரு ஆலமரம், அசைக்க முடியாத ஆலமரம் அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்தது அப்படின்றது இதுதான் ஒரு முக்கியமான காரணம். இதுக்கடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆல்ரெடி அந்த மாற்றத்திற்கான அரசுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களே, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏடிஎம்கே தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில எம்எல்ஏக்களை சந்திச்சிங்க, அப்போ போகும்போது பின்னாடியே வந்து ஒரு சோஃபாவும் அன்பளிப்பாக போகுது, செஞ்சீங்களே நீங்கள் பண்ணுறத பார்த்தா இது எக்ஸ்சேஞ்ச் மாதிரிலாம் இருக்கே, இதுதான் நீங்கள் சொன்ன அரசா அப்படின்ற மாதிரி அவரோட வாதத்தையும் முன்னெடுப்பு வச்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வரும்போது, அதாவது இப்போ கடந்த ஆட்சிக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா கோவிட்
கோவிட் டைம் இருந்தது, அப்புறம் மழை பாதிப்பு, வெள்ளம் அந்த மாதிரிலாம் இருந்தது. இதெல்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலைமையில தான் வந்து ஆட்சிக்கு பொறுப்பேற்ற உடனே ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டாங்க. 4000 ரூபா கொரோனா அந்த உதவி நிவாரணத் தொகைன்றது வழங்கப்பட்டுச்சு. அப்புறம் இன்னும் நிறையா திட்டங்கள்லாம் வந்து மொத்தம் 5 கையெழுத்து வந்து கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வந்தோடனே போட்டார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சொன்ன வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றிங்களா, மாதம் 2500 ரூபான்றது சொல்லியிருக்கீங்க, அப்புறம் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரேன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க, அப்புறம் இளைஞர்களுக்கு எல்லாமே வேலைவாய்ப்பு தேடி தரப்படும், இல்லாதவங்களுக்கு வந்து அந்த ஊக்கத்தொகையெல்லாம் தரப்படும், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கீங்களா, இதெல்லாம் உங்களால் சொன்னதை வந்து பாதியாவது நிறைவேற்ற முடியுமா, மக்களை ஏமாத்தாதீங்க அப்படின்ற மாதிரி கருத்தெல்லாம் சொல்லியிருந்தார். இதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்களோட தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவர் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் அப்செட் பண்ணிக்கிறோம், எங்ககிட்ட நீங்கள் சொன்ன குறைகள் எல்லாத்தையும் அப்புறம் இன்னொரு முக்கியமான குறை வந்து எல்லாருமே பொதுவாக சொல்லப்பட்ட குறை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரதன் பண்டிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பர்சனலாக இருந்திருப்பார் போல விஜய் அவர்களுக்கு. அவருக்கு வந்து ஒரு அரசு அலுவலக அதிகாரியோட அரசு பணி நியமனம் செஞ்சு கொடுத்தது வந்து எப்படி வந்து ஏற்றுக்கலாம், அவர் வந்து ஒரு இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறவர், அப்போ நீங்கள் வந்து பிஜேபி மாதிரி இந்த இந்துத்துவத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா, எப்படி இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இதுதான் ஒரு பெரிய டாக்காகவே போயிட்டு இருந்தது. எல்லா எதிர்கட்சிகளும் வந்து டிவிக்கு மேலே குற்றம் சொல்கிறதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே கிடைக்காத நிலையில் இந்த ஒரு டாபிக் எடுத்து வச்சு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஜய் அவர்கள் இதுக்கு எந்த ஒரு பதிலடியுமே ரிப்ளை எதுவுமே தரல. பட் இருந்தாலுமே அந்த குதிரை பேரம் பேசினது அப்படின்றதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எங்கள் ஆட்சி வந்து குதிரை பேரம் பேசக்கூடிய ஆட்சியிலே குதிரை வேகத்தில் செயல்படக்கூடிய ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாரு. கடைசியாக சட்டப்பேரவை தலைவர் வந்து ஓகே மெஜாரிட்டி பார்க்கும்போது டிவிகேக்கு தான் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் டிவிகே தான் வந்து எல்லாருமே இனிமேல் ஆட்சி அமைக்கும், அவங்களோட நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது டிவிகே தான்றனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த அவை வந்து முடிச்சிட்டாங்க. இந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர்கிட்ட அனுப்பப்படும். ஸோ அவர் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அப்படின்னா அவ்வளோதான், தமிழ்நாட்டில் இனிமேல் தளபதி தான் அடுத்த 5 வருஷத்துக்கு ஆட்சி அமைப்புன்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மொத்தத்தில் பார்க்கும்போது டிவிகே பார்த்தீங்க அப்படின்னா 144 இடத்த வந்து கைப்பற்றியிருக்காங்க. அதன் மெஜாரிட்டி அடிப்படையில் தமிழக வெற்றிக்கழகம் தான் வெற்றி பெற்றுச்சு. ஆனால் அந்த வெளிநடப்பு செஞ்ச டிஎம்கே கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, எதிர்கருப்பு தெரிவித்த 22 கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, 22 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் சரி, நடுநிலை வைத்து 22 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் சரி, அவங்களோட அடுத்த கட்ட வியூகம் என்னவா இருக்கும், டிவிகே அரசை எப்படி குறை சொல்லலாம், என்ன மாதிரி அவங்கள வந்து ஆட்சியிலேருந்து கீழே கொண்டு வரலாம், நம்ம எப்படி அடுத்த ஆட்சி அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட நோக்கம் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்து போக போக தமிழக அரசியல் காலகட்டத்தில் எந்தெந்த மாதிரிலாம் அரசியல் நகர்வுகள்லாம் நடக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்கள் தாட் என்னவோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் வாய்ஸ் ஃபார் மீடியா கூட ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போவே வாய்ஸ் ஃபார் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் எந்த டாப்பிக்கில் வீடியோ பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தெரியாத உண்மை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஃபார் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்கள் தாட்டனா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.